வணக்கம் தோழர்களே. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த ஃபுட்பால் சீசன் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் ரிவைண்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இயர் வந்து எப்படின்னா, ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு இந்த இயரு. ஸோ வந்து நம்ம அப்படியே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீமியர் லீக் என்னோட லீக்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் செல்சியை நான் சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த சீசன்லாம் ரொம்ப ரொம்ப பாட்டில் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எப்படின்னா ஸ்டார்ட்டிங்கில் தோத்தோம், ஜெயித்தோம், அப்போ நடுவில் ட்ராவாக போச்சு. கொஞ்சம் உடலாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். டீமே ஃபஸ்ட்டு அந்த செட் ஆகலை, ஒரு மாரி இருந்துச்சு. என்சோ சிஸ்டம் கீழே அடாப்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நல்லா என்சோலாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, சாக் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப இதாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனுஷா கொஞ்சம் நல்லா விளாண்டு செஞ்சு திரும்ப கடைசிலலாம் கொஞ்சம் நல்லா ஜெயிச்சு, அதுவும் அந்த மேட்ச் வீக் கடைசி அந்த 30க்கு அப்புறம்லாம் நல்லா மென்டல் பீஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எப்படி நாங்கள் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டு, ஆஸ்டன் வில்லா, ஆர்சனல் எல்லாம் சிட்டி எல்லாம் பாயிண்ட்ஸ் டேபிள் இங்கிட்டு மேலே கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எவன் போவான் என்னன்னே தெரில. ஸோ ரொம்ப 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 இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசியில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் ஜெயிச்சு யுனைடெட் கூட ஒரு வின்னு எப்படியோ பண்ணிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிட்டோம். 2021க்கு அடுத்து நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு நல்ல செய்தி. அப்புறம் வந்து நாங்கள் கான்ஃபரன்ஸ் லீக்லேயே நாங்கள் அடிச்சிட்டோம் ரியல் பெட்டிஸை தோக்கடிச்சு. நாங்கள் கூட நான் ஆண்டனி வந்து ஆடுறானே என்னமோ பண்ணிவான்னு பார்த்தேன். ஸோ எப்படியோ நாங்கள் ரியல் பெட்டிஸையும் நாங்கள் தோக்கடிச்சு அடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு செல்சிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். நாங்கள் தான் வந்து கான்ஃபரன்ஸ் இங்கே வச்சுருக்கோம். யூரோப்பா லீகு, சாம்பியன்ஸ் லீகு, சூப்பர் கப், யுஎஃப்ஏ சூப்பர் கப்பு, கிளப் வேர்ல்டு கப் எல்லா ட்ராஃபிஸ் எங்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணால் சொல்லுங்கள், எங்கிட்ட எல்லா ட்ராஃபிஸும் இருக்குது. ஸோ வி ஆர் வெரி 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 ஹாப்பி ஆஸ் அ செல்சி ஃபேன். ஸோ அப்படியே செல்சி முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிவர்பூல் ஆனே ஸ்லாட் பால் கீழே வந்தாங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீ சீசன் அப்போலாம் ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ ஒரு கப்படிப்பாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் அவங்க அடிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஸ்லாட் பால் கீழே நல்லா இது பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் தேவையில்லாமல் பெப்பை போட்டு அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அது எல்லாருமே இல்லை, சில தக்குரி ஃபேன்ஸே வந்து பெப்பு ஒன்றுமே அந்த இப்போ ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்படின்னு தெரில. பெப்பு ஒரு சீசன் நல்லா பண்ணாதவனே சில வேலை பெப்பெல்லாம் அடிக்கிறதான் பார்க்குறேன். அது தேவையில்ல. 4 சீசன் கண்டினியூஸாக கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சீசன் அதுவும் 3 தான் முடிச்சிருக்காங்க. 4த்து 3 தான். ஸோ தட் இஸ் எல்லாம் பெப்பு கண்டிப்பாக ஒரு அடுத்த வருஷம் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவார். ஏன் நம்ம FIFA கிளப் வேர்ல்ட் கப் வருது அப்கமிங், அது கூட அவர் பவுன்ஸ் பேக் பண்ணுவார். ஸோ நெவர் எவர் டவுட் பெப் கார்டியோலா தான் ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஆர்சனல் வந்து வழக்கம் போல் பாட்டில் பண்ணல. தே ப்ளே அ குட் கேம். ஹோப் நெக்ஸ்ட் சீசன் அவங்க எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் ஆர்சனல் பிடிச்சி ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம ஸ்பர்ஸே கப் அடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன்று, அது பேசுவோம், நம்ம அதை பற்றி பேசுவோம். அப்புறம் யுனைடெட் ஸ்பர்ஸுக்கு வந்து இந்த லீக் வந்து இப்போ வந்து சரியாக அமையலை பிஎல். பட் ஆனால் பிஎல் வந்து கொஞ்சம் இந்த வட்டம் வந்து கொஞ்சம் நல்ல சீசனாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து லல்லிகா ஃப்ரெண்ட்ஸ் பார்சிலோனா அடிச்சிட்டாங்க. ஸோ 4 எல் கிளாசிக்கோ நடந்துச்சு. எல் கிளாசிக்கோவில் வந்து பார்சிலோனா தான் ஃபுல்லாக ஜெயித்தாங்க. ஸோ லல்லிகாவும் சூப்பராக தான் போச்சு. அப்புறம் கடைசிலலாம் ஆண்டனிலாம் ரியல் பெட்டிஸ் போய் விளாண்டுட்டு இருந்தான். லல்லிகா நான் அவ்வளோ பார்க்கறது இல்லை, ரியல் மேட்ச் தான் பார்ப்பேன். பிஎல் தான் ஃபுல்லாக பார்ப்பேன். பரவாயில்ல, லல்லிகாவும் நல்லா தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்சிலோனா கப் அடிச்சிட்டாங்க. சீரியை பார்த்தீங்கன்னா, சீரியாவும் நான் பார்க்குறது இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் வீக் நான் பார்த்தேன். ஸோ நெப்போலிக்கும் இன்டர் மிலானுக்கும் அந்த ட்ராஃபி யாருங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நெப்போலி மெக்டாமனி இங்கே யுனைட்டடில் பாட்டில் பண்ணிட்டு யுனைட்டட் விட்டு போனோன்னே எல்லோரும் ஆடுறாங்க. அங்கே ஆண்டனி ஆடுறான், மெக்டாமனி ஆடுறான். அங்கே போயிட்டு ஒரு சான்சோ, எங்களுக்கு வந்து சான்சோ கூட நல்லா ஆடினான். ஸோ மெக்டாமனி நல்லா அவங்க நல்லா நெப்போலிலாம் ஜெயிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஃபார் தெம். அப்புறம் வந்து நம்ம லீக் 1 பிஎஸ்ஜி ஜெயிச்சிட்டாங்க வழக்கம் போல். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பெயன். ஸோ கேன் கர்ஸ், நீ எவனாவது கேன் கர்ஸ்ன்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி. 31 வருஷமாக ஃபுட்பால் ஆடுறாரு, 31 வருஷமாக ட்ராஃபியே அடிக்கலை. ஆனால் இப்போ அவர் அடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் ஹாரி கேன். ஸோ ரொம்ப 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 பெருமை. சாரி 31 வருஷம்னு தப்பாக சொல்லிட்டேன். அதாவது 31வது வயசாக, சாரி சாரி 31வது வயசில் கப் அடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து இது வரை கப்பே அடித்தது கிடையாது. ஸோ வந்து அவர் வந்து ஒரு வழியாக இப்போ கப் அடிச்சிட்டாங்க. ஸோ ஃபீல் வெரி 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 ஹாப்பி ஃபார் ஹாரி கேனு. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணணும் கூட அவருக்கு தெரியல ஹாரி கேனுக்கு. அப்படியே பியரெல்லாம் மாற்றி ஊற்றுறாங்க. ஸோ ரொம்ப 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 ஓல்சமாக இருந்துச்சு. கேனுக்கு டீமே கப் அடிக்காதரா. ஏன் நம்ம இங்கிலாந்து கூட பார்த்துக்கோங்களேன், 2020 ஈரோவில் வந்து இங்கே போனாங்க, ஃபைனல் போனாங்க. நம்ம சில்லனி அப்போ இட்டாலி கூட போயிட்டு தோத்துட்டாங்க அவங்க கூட போயிட்டு. இப்போ நம்ம 2024 செமிஃபைனலில் பாட்டில் ஆனாங்க. ஸோ இவ்வளோ அங்கே போகிற வந்து இப்போ ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஹாரி கேனுக்காண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் லீக்கு. நல்லா தான் போச்சு இந்த சீசனு, ரொம்ப போச்சு. இப்போ அப்படியே யூரோப்பா லீக் வந்தீங்கன்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்பர்ஸு ட்ராஃபி அடிச்சிட்டாங்க. சன்னுக்கு வந்து நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறேன். எந்த ஃபுட்பால் பிளேயர் நீ என்ன தான் நீ ஸ்பர்ஸை ட்ரால் பண்ணாலும், நீ ஃபுட்பால் ஃபேன் எவன் வந்து இவன் நம்ம சன்னெல்லாம் ஹேட் பண்ணுவான். ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் சன்னு. ஸோ அவர் ட்ராஃபி அடித்தவொடனே இவன் வந்து ரொம்ப 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 ஒரு ஹாப்பி டியர்ஸ் தான் இருந்துச்சு.
ஸோ சன் யூ டிசர்வ்ட் மேன், யூ டிசர்வ்ட். உன்னோட குவாலிட்டி தான் நீ ஜெயிச்சிட்ட. அதுவும் முடிச்சுட்டு இன்டர்வியூவில் வந்து நவ் ஐ கேன் சே தட்ஸ் ஐ ஆம் அ கிளப் லெஜண்ட் சொன்னதாக இருக்கட்டும். ஸோ ரொம்ப 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 நம்ம க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க ஸ்பர்ஸும். பாவம் இவங்க ஸ்பர்ஸ் ஜெயிச்சோன்னா ஆர்சனலில் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸோ ரொம்ப ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் ரூபன் அமோரிம் செட் ஆகிட்டான். நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் வாங்க, கம்பேக் தரலாங்க, கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே சாம்பியன்ஸ் லீக் வந்தாங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக் வந்து ஃபைனல் பிஎஸ்ஜி ஜெயிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயில் டீம் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கடைசியில் ஃபஸ்ட்டு ட்ராஃபி அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லூயிஸ் என்ட்ரிக் வேறு, அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹோல்சமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்டர் மிலான் வந்து இப்படி விளையாடுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காவை போட்டு அப்படி பொழந்துட்டு இப்படி வந்துட்டு ஒன் சைட் கேமாக போகும்னு நினைக்கல. இன்டர் மிலான் வந்து கடைசியில் வந்து பாட்டில் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் பிஎஸ்சி வந்து கப் ஜெயிச்சதாக இருக்கட்டும். இப்போ நம்ம லூயிஸ் என்ட்ரிக்கோட பொண்ணு ஜானா 2015 உயிரோட இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க பார்சலோனா கப் அடித்தோடனே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கேன்சர் வந்து இறந்துட்டு இப்போ வந்து அவங்க பிஎஸ்சி ஃபேன்ஸ்லாம் திரும்ப வந்து அந்த ஃப்ளாகெல்லாம் அந்த வச்சு இருக்கும்போது வந்து நம்மளுக்கே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே பிஎஸ்சி வந்து கப் அடிச்சுட்டு முக்கியமாக யார் டிசர்வ்னு சொல்லுவோன்னா மார்க்வினியஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாவம் பல பேர் வந்தாங்க போனாங்க. ஐ மீன் அவர் 2013 15 வந்து கிளப்பில் இருக்கார். அப்போல வந்து கிளப்பில் வந்து இன்னும் வரைக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் லாயலாக இருந்தாங்க. மக்வினியஸ் யூ டிசர்வ்ட் மேன். ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், கேப்டன் மக்வினியஸ். ஸோ ஜெயிச்சு பிஎஸ்சி கப் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன் வந்து ஃபுட்பால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. பிஎஸ்சியும் கப் அடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் லீக் ஆக்சுவலி இப்போ நேற்று நடந்து முடிஞ்சுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ச்சுகல் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அடித்து ஸ்பெயின் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பலூண்டியா தான் யார் அடிக்க போகிறா என்னன்னு தெரில. நீங்கள் பலூண்டியா யார் அடிக்க போகிறாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெம்பிளி வந்து பிஎஸ்சி அடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. மேபி நேஷன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போயிட்டு அடிச்சிருந்தா டெம்பிளிக்கு போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க எந்த க்ரைட்டீரியாவில் தராங்கன்ட்டே நமக்கு தெரில பலூண்டியார். இப்போ அதே மாதிரி அடுத்த சீசனுக்கான சைனிங்ஸு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லியாம் டீலப் நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ மேத்யூஸ் குன்ஹா வந்து யுனைடெட் வாங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கான ப்ரீ சீசனு சைனிங்ஸ்லாம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபுட்பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சன் கப் அடித்ததாகட்டும், கேன் கப் அடித்ததாகட்டும், அப்புறம் வந்து நம்ம எஃப்ஏ கப்லாம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் அடித்தாங்க. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு கப்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அப்போ நியூ காஸ்டில் நம்ம ஷீல்டு கப் அடித்தாங்க. அப்புறம் இட்டாலியில் சீரிய கோப்பா இட்டாலியாவை வந்து ஐ மீன் பொலோக்னோவா ஒரு டீம் அவங்களும் அடித்தாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு கப் அவங்களுக்கு. ஸோ ஃபீல் ஹாப்பி ஃபார் தம். ஸோ எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு ட்ரீட்டுமாக இருந்துச்சு இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் இயராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன நடந்துச்சு, வேறு எப்போ இப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட் ரிவைண்ட் மாதிரி தரலாம் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.